ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரம்யா கூறியதை கேட்ட மீரா ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனாள். மீரா திணறியபடி, ஏய் ரம்யா, நீ என்ன சொல்ற? இது உனக்கு எப்படி தெரியும்? மீரா பயப்படாத, எனக்கெல்லாம் தெரியும். லக்ஷ்மி ஆண்டி அன்னைக்கு இதை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நேத்து கூட டாக்டர் உன்னை செக் பண்ண வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா என்று கூறியவள் நேற்று நடந்த விஷயத்தை மீராவிடம் விவரித்தாள். டாக்டர், ஒரு நிமிஷம். என்ன ரம்யா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை டாக்டர், இப்போ நீங்கள் மீராவை செக் பண்ண போறீங்க இல்லையா? ஆமாம் டாக்டர், மீரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த விஷயம் ஆதி சாருக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஆதி சார்கிட்ட சொல்லிடாதீங்க என்று ரம்யா கூற அந்த மருத்துவர் ஒரு நிமிடம் யோசித்தார். டாக்டர் ப்ளீஸ், ஆதி சாரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கூட என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. சிவம் அங்கிள் மேலே இருக்கிற கோவத்தில் ஆதி சார் மீரா கையாலேயே அவரை கொண்டுட்டாரு. ஆதி சார் இப்போ முன்ன மாதிரி கிடையாது. அவர் ரொம்ப சைக்கோத்தனமா நடந்துக்கிறாரு. அவருக்கு மீரா மேலே கோவம் இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா மீரா மேல இருக்கிற கோவத்தை அந்த குழந்தை மேல காட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்காக தான் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஆதி சாருக்கு இதை பத்தி தெரிய வேணாம். மீராவே ஒரு நல்ல நேரத்துல அவர்கிட்ட சொல்லிடுவா. ப்ளீஸ் டாக்டர், இப்ப இருக்கிற நிலைமையில தயவு செஞ்சு ஆதிக்கிட்ட சொல்லிடாதீங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது ரம்யா. ஆதி சாருக்கு நான் எப்பவுமே விசுவாசமா தான் இருந்திருக்கேன். ஆனா அஸ் அ டாக்டரா நான் யோசிச்சு பார்க்கும்போது மீராவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆதி சாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு கோவம் வந்தா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாரு. மீராக்காகவும் அவங்க வயத்துல இருக்கிற அந்த குழந்தைக்காகவும் நான் ஆதி சார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று ரம்யா கூற மருத்துவர் மீராவின் அறைக்கு அவளை பரிசோதிக்க புறப்பட்டார். இவ்வாறு நேற்று நடந்ததை ரம்யா மீராவிடம் கூறினாள். ஒருவேளை டாக்டர் கிட்ட நான் பேசலனா கண்டிப்பா அவரை நேற்று ஒன்று செக் பண்ணி இந்த விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்ல சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா இப்போ நீ எதுவும் பயப்படாத. இந்த விஷயம் இப்போதைக்கு ஆதி சாருக்கு தெரியாது என்று ரம்யா கூற மீராவிற்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. தேங்க்ஸ் ரம்யா, நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க. இப்போ இருக்கிற நிலைமையில ஆதிக்கு இதை பத்தி தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாருன்னு என்னால யோசிக்க கூட முடியல. அவர் பண்றது இருக்கட்டும், இப்போ நீ என்ன பண்ண போற என்று ரம்யா கூற மீரா ஒன்றும் புரியாமல் ரம்யாவை பார்த்தாள். ரம்யா சடாரென்று எழுந்து ஜன்னல் வழியாகவும் கதவு இடுக்கின் வழியாகவும் வெளியே பார்த்தாள். ஆதியோ அல்லது அவனது ஆட்களோ அந்த பக்கம் வருகிறார்களா என்பதை உறுதி செய்து கொண்டாள். அவளது முகத்தில் ஒரு விதமான பதற்றமும் மீரா மேல் இருந்த அக்கறையும் போட்டி போட்டன. மீண்டும் மீராவின் அருகில் வந்து அமர்ந்து அவளது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். மீராவின் கண்களில் இன்னும் அந்த ஆக்ரோஷமும் ஆதிமேல் இருந்த தீராத கோபமும் தனியாமல் இருந்தது. தன் தந்தையை கொன்ற அந்த மனிதனை நினைக்கும் போதெல்லாம் அவளது ரத்தம் கொதித்தது. ரம்யா தாழ்ந்த குரலில் ஆனால் அழுத்தமாக, இங்க பாரு மீரா, இப்போ நீ அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆதி மேல உனக்கு எவ்வளோ கோவம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த கோவத்தை விட இப்போ வயிற்றுல வளர்ற உன் குழந்தை தான் முக்கியம். நான் சொல்றத கேளு. இங்கிருந்து தப்பிச்சு போயிரு மீரா. இந்த மேன்ஷன்ல ஒரு நிமிஷம் கூட இருக்காத.
என்று ரம்யா கூற மீரா அதிர்ச்சியில் ரம்யாவை பார்த்தாள். என்ன, தப்பிச்சு போறதா? ஆதிக்கிட்ட இருந்தா? என்னடி இவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட? மீரா, புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல நீ இங்க இருந்தா உனக்கு தாண்டி கஷ்டம். பாத்தையில என்ன நடக்குதுன்னு நான் இப்போவும் சொல்றேன். ஆதி ஒரு காட்டு மிராண்டி. அவனுக்கு பழி வாங்குறது மட்டும்தான் தெரியும். உன் அப்பா மேல இருக்கிற கோவத்துல உன்னையே வச்சு அவரை கொல்ல வச்சவண்டி. ஆதி சாதாரண மனுஷன் கிடையாது. ஆதி ஒரு சைக்கோ. உன் அப்பாவை அவ கொன்னுட்டான். அந்த கோவம் போயிருச்சுன்னு நினைக்கிறியா? உன் அப்பா மேல இருக்கிற கோவம் என்னைக்குமே இருக்கும். அதெல்லாம் உன்னை வச்சுதான் அவன் தீர்த்துப்பான். உன் குழந்தைய அதுக்கு பழியாயிருண்டி. ஆதி இப்ப இருக்கிற நிலைமையில என்ன வேணாலும் பண்ணுவான் என்று ரம்யா பேச பேச மீராவிற்குள் ஒரு இனம் புரியாத பயம் பரவியது. ஆதியின் அந்த பழைய கொடூரமான முகங்கள் ஒவ்வொன்றாக அவள் கண் முன்னே வந்து சென்றன. மீரா, இதுக்கப்புறமும் ஆதிக்கிட்ட காதல் எதிர்பார்க்காத. அவன் ஒரு ராட்சசன். அவன் கூட நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கோ குழந்தைக்கும் தான் ஆபத்து. இன்னைக்கு நீ உன் அப்பாவை இழந்துட்ட, நாளைக்கு உன் குழந்தைய இழக்கணுமா? யோசிச்சு பாருடி. இந்த நரகத்திலிருந்து நீயோ குழந்தையும் தப்பிச்சு வேற எங்கேயாச்சும் போயிருங்க. இன்னைக்கு உனக்கே தெரியாம உன் கையாலேயே உங்க அப்பாவை சாவடிச்சவன் நாளைக்கு உனக்கே தெரியாம உன் கையால உன் குழந்தைய சாகடிச்சிருவான். அந்த வேதனையும் நீ அனுபவிக்க போறியா? நல்லா யோசிச்சு பாரு என்று ரம்யா கூற மீரா குழப்பத்தோடு, எனக்கு புரியுதுடி. அது என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா எப்படி இங்கிருந்து நான் வெளியே போறது? மீரா, அதை நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் பத்திரமா இங்கிருந்து வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, இங்கிருந்து நீ வெளியே போனதுக்கு அப்புறம் திரும்பி தப்பி தவறி கூட இந்த இடத்துக்கு வந்துடாத. ஆதி உன்னை கண்டிப்பா தேடி வருவான். அவனை விட்டு தூரமா எங்கேயாச்சும் போயிரு. போய் நிம்மதியா இருடி என்று ரம்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீராவின் மனதில் ஆழமாக தைத்தது. ஒரு பக்கம் ஆதி மேல் இருந்த காதல் அவளை தடுத்தாலும் இன்னொரு பக்கம் தன் குழந்தையின் பாதுகாப்பு அவளை தப்பிக்க தூண்டியது. அந்த பெரிய மேன்ஷனில் ஒரு ரகசிய திட்டம் மெல்ல உருவெடுக்க தொடங்கியது. ரம்யா மீராவின் கைகளை மீண்டும் ஒரு முறை அழுத்தி பிடித்து கொண்டாள். மீரா, யோசிக்காத. நமக்கு டைம் இல்லடி. இன்னைக்கு நைட்டு தான் சரியான நேரம். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு நைட்டு இந்த மேன்ஷனோட எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ல இருக்கிற சிசிடிவியை நான் ஆஃப் பண்ணிடுறேன். செக்யூரிட்டிங்க ஷிஃப்ட் மாறுற அந்த 10 நிமிஷம்தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி என்று ரம்யா கூற மீராவின் இதயம் 1000 முறை துடித்தது. தப்பிக்கப் போகிறோம் என்கிற எண்ணமே அவளுக்கு பெரும் பயத்தை தந்தது. இங்க பாரு மீரா, இங்கிருந்து கிளம்புனதோ நேரா பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போயிடாத. அங்கதான் முதல்ல ஆதியோட ஆளுங்க தேடுவாங்க. யாருக்கும் தெரியாத இடமா ரொம்ப தூரமா எங்கேயாச்சும் போயிரு. அங்க உன்னையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோ. நீ இங்க இருந்தா அந்த ஆதி உன்னை பைத்தியமாக்கிடுவான் என்று அவள் கூற மீரா மௌனமாக ரம்யாவை பார்த்தாள். அவளது கண்களில் பயம் இருந்தாலும் தன் குழந்தையின் எதிர்காலத்தை நினைக்கும் போது ஒரு புதிய தைரியம் பிறந்தது. சரி ரம்யா, நான் இங்கிருந்து போயிடுறேன். எனக்காக இவ்வளோ யோசிக்கிற ரொம்ப தேங்க்ஸ் டி என்று மீரா கூற ரம்யாவுக்கு மீராவை பிரிவது பெரும் வேதனையாக இருந்தது. இத்தனை நாட்கள் இந்த நரகத்தில் மீராவிற்கு ஒரு நிழலாக இருந்தவள் அவள். சற்றென்று உணர்ச்சி வசப்பட்டு மீராவை அணைத்து கொண்டாள் ரம்யா. ரம்யா மீராவின் முதுகை தடவி கொடுத்து கொண்டே, மீரா, பத்திரமா போயிட்டு வா. உன் வயித்துல இருக்கிற அந்த குழந்தை நல்லபடியா இந்த உலகத்துக்கு வரணும். அதுக்காகவாது நீ இனிமே தைரியமா இருக்க கத்துக்கோடி. ஆதியை நினைச்சு நீ கவலைப்படாத. ஆதி ஒரு எரியிற நெருப்பு.
அந்த நெருப்புல நம்ம மறுபடியும் மறுபடியும் போய் விழக்கூடாது. புரிஞ்சுக்கோ என்று ரம்யா கூற மீராவும் ரம்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அந்த அணைப்பில் ஒரு தாயின் அரவணைப்பும் ஒரு தோழியின் பாசமும் கலந்திருந்தது. ரம்யா, எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற. ஒருவேளை இது ஆதிக்கு தெரிஞ்சா அவர் ஒன்ன ஏதாச்சும். பைத்தியக்காரி, அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தி யோசிக்காத. இங்கிருந்து நீ வெளியே போறதுதான் முக்கியம். இங்க பாரு, மூஞ்சில எதையும் காட்டிக்காத. நார்மலா இரு. நைட் நான் சொன்ன மாதிரி இங்கிருந்து வெளியே போயிரு என்று கூறியவள் மீராவின் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு விட்டு மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியேறினாள். மீரா மட்டும் அந்த இருட்டு அறையில் தனிமையில் நின்றாள். ஒரு பக்கம் தன் தந்தையின் மரணம், இன்னொரு பக்கம் ஆதியின் துரோகம், மறுபக்கம் தன் வயிற்றுக்குள் துடிக்கும் ஒரு புது உயிர். இவை அனைத்தையும் சுமந்து கொண்டு அந்த நள்ளிரவு பயணத்திற்காக காத்து கொண்டிருந்தாள் மீரா. நேரம் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. மேன்ஷனின் மேல்தளத்தில் ஒரு பெரிய பால்கனியில் ஆதி, அசோக் மற்றும் விஸ்வா மூவரும் அமர்ந்திருந்தனர். அசோக் முழு போதையில் இருந்தான். அவனது கையில் இருந்த மது பாட்டில் தீர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆதிக்கு முன்னால் இருந்த கோப்பை அப்படியே இருந்தது. ஆதி மிகவும் டென்ஷனாக இருந்தான். அவனது கை விரல்கள் நெற்றியை தேய்த்து கொண்டிருந்தன. அவனது கண்கள் சிவந்து ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்தான். அசோக் குடித்துக்கொண்டு தள்ளாடியபடி சிரித்துக்கொண்டே, மச்சான் ஆதி, நீதாண்டா ரியல் ஹீரோ. அந்த சிவத்துக்கு வச்சப்பாரு ஆப்பு, அங்க நிகிற மச்சான் நீ என்று அசோக் போதையில் தடுமாறி எழுந்து வந்து ஆதியின் பக்கத்தில் அமர்ந்து திடீரென்று ஆதியின் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டான். ஏச்சி நாயே, என்னடா பண்ற என்று தன் கன்னத்தை துடைத்துக் கொண்டான் ஆதி. அசோக் சிரித்துக்கொண்டே, ஏன் மச்சான், நான் கிஸ் பண்ணக்கூடாதா என்ன? என் மச்சான் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இப்போ மட்டும் நான் ஸ்டடியாக இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி சுற்றிருப்பேன் மச்சான். ஆனால் முடியல, அதான் முத்தா கொடுத்த. அதை விட்றா, நீ அந்த சிவத்துக்கு வச்சே ஒரு ஆப்பு எனக்கு ஜிவ்வுன்னு இருக்குடா. செம்ம பிளான் மச்சான். இதே மாதிரி அது சித்தார்த்துக்கு ஒரு ஆஃப் பாயில் போடணும், புரியுதா மச்சான் என்று அசோக் போதையில் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் ஆதி சட்டென்று ஒரு நிமிடம் அமைதியாகி பிறகு மெதுவான ஆனால் உறுதியான குரலில் பேசினான். ஆதி வெறுமையுடன், இல்லடா, நான் ஏதோ பண்ணல. அந்த ஒரு வாக்கியம் அந்த இடத்தையே உறைய வைத்தது. அசோக்கின் சிரிப்பு பாதியிலேயே நின்றது. விஸ்வா தனது கையில் இருந்த கோப்பையை வைத்தபடி ஆதியை அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தான். விஸ்வா ஒன்றும் புரியாமல், என்னடா சொல்ற, நீ ஏதோ பண்ணலையா? அப்ப அந்த சாப்பாட்டுல விஷம்? இல்ல விஸ்வா, நான் எதுவும் பண்ணல. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த சிவத்தை போடணும்னா அவன் மூஞ்சி முன்னாடி நின்று என் கையாலேயே சாவடிச்சிருப்பேன். ஆதிக்கு துரோகம் பண்ணா என்ன ஆகும்னு அவனுக்கு நேருக்கு நேராக காட்டியிருப்பேன். இந்த மாதிரி சோத்துல விஷம் வைக்கிறதுல எனக்கு தெரியாதுடா, நான் பண்ணல என்று ஆதி கூற அசோக் எதுவும் புரியாமல், டே மச்சான், என்னடா சொல்ற, நீ பண்ணலையா? நான் பண்ணலடா, அந்த மாதிரி கேவலமா நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவனை போடணும்னா என் கையால போட்டிருப்பேன் என்று அவன் கத்திய சத்தம் அந்த பால்கனியில் எதிரொலித்தது. ஆதியின் கண்களில் ஒரு நேர்மை இருந்தது. அவன் ஒரு கொடூரமானவனாக இருக்கலாம், ஆனால் முதுகில் குத்துபவன் அல்ல என்பதை விஸ்வாவும் அசோக்கும் அறிவார்கள். விஸ்வா குழப்பத்தோடு, டே ஆதி, நீ சொல்றது எங்களுக்கு புரியுது. ஆனா சிவத்தோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட பாய்சன் சாப்பிட்டுதான் அவர் டெத் ஆயிருக்காருன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. அப்போ அந்த சாப்பாட்டில் விஷம் இருந்தது உண்மை. நீ வைக்கலனா வேற யார்டா அதை பண்ணியிருப்பா என்று விஸ்வா கூற ஆதி எழுந்து பால்கனியின் ஓரத்தில் சென்று நின்றான். இரண்ட மேன்ஷனை பார்த்தபடி அவனது கைகள் நடுங்கின.
அவனது மூளைக்குள் ஏதோ ஒரு சதி நடப்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆதி தலையை தேய்த்தபடி, "தெரில மச்சான், எனக்கு மண்டையே வெடிக்குது. என்னடா நடக்குது என்னை சுத்தி? நான் ஒன்று நினைச்சா இங்க வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு. டேய், நேத்து மீரா தலையில கை வச்சு நான் சத்தியம் பண்ணேன்டா. உன் அப்பாவை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. மீராக்காக மட்டும்தான் அதை பண்ணேன். ஆனா எல்லாம் தலைகீழா நடக்குது. நான் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப எவனோ முளைச்சிட்டே இருக்கானுங்க. ஒரு பிரச்சனை தீந்தா அடுத்து அதை விட பெருசா ஏதோ ஒன்று வருது. என்னடா நடக்குதுங்க?" என்று அவன் கோபத்தில் அங்கிருந்த ஒரு நாற்காலியை ஓங்கி உதைத்தான். அவனது நிழலே அவனுக்கு எதிரியாக தெரிந்தது. விஸ்வா மெதுவாக ஆதியின் அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்தான். "டேய் ஆதி, டென்ஷன் ஆகாத. நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா வேற யாரடா பண்ணியிருப்பா? இதை கண்டுபிடிச்சே ஆகணும்" என்று விஸ்வா கூறினான். ஆதியின் மனதிற்குள் சந்தேகம் ஒரு விஷப்பாம்பாக உறுது கொண்டிருந்தது. அந்த இடத்தில் நிலவிய அமைதி மிகவும் கனமாக இருந்தது. ஆதி சட்டென்று நேற்று இரவு சிவத்திற்கு உணவு கொண்டு சென்ற அந்த பாதுகாவலனை மேலே அழைத்தான். ஆதி அவன் கண்களை ஊடுருவி பார்த்தபடி, "நேத்து சிவத்துக்கு கொண்டு போன சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு? வெளியிருந்து சாப்பாடு வந்துச்சா?" "இல்லை சார், அது நம்ம மேன்ஷன் சாப்பாடு தான். நான் தான் கிச்சன்ல இருந்து மேலே ரூம்க்கு எடுத்துட்டு போனேன்" என்று பாதுகாவலன் கூற, ஆதி ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அந்த பாதுகாவலனை அங்கிருந்து கிளம்ப சொன்னான். அவனது பார்வை இப்போது சமையலறை பக்கம் திரும்பியது. "நேத்து நைட்டு குக் பண்ணது யாரு?" என்று ஆதி கேட்க, அருகில் இருந்த ஆதியின் அடியாள் ஒருவன், "ஆதி சார், எப்பவுமே லக்ஷ்மி அம்மா தான் நைட்டு சமையல் பண்ணுவாங்க. லக்ஷ்மி ஆண்டிய இங்க வர சொல்லுங்க" என்று ஆதி கூற, மேன்ஷனில் பல வருடங்களாக சமைக்கும் லக்ஷ்மி கைகளை பிசைந்தபடி பதற்றத்துடன் அங்கே வந்தார். ஆதி அவரின் முகத்தை பார்த்தபடி, "ஆண்டி, நேத்து நைட்டு நீங்க தானே சிவத்துக்கு சாப்பாடு சமைச்சீங்க?" "ஆமா சார், நான் தான் சமைச்சேன்." இதை கேட்டதும் அருகில் இருந்த அசோக், "ஓ, அப்போ நீங்க தான் அதில் விஷத்தை போட்டீங்களா? யார்கிட்ட எவ்வளோ காசு வாங்குனீங்க? யார் உங்களை இதை பண்ண சொன்னது?" என்று அவன் கேட்க, லக்ஷ்மி அப்படியே நடுங்கி போனார். அவரது கண்களில் கண்ணீர் முட்டியது. "ஐயோ தம்பி, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. சாப்பாடு நான் தான் சமைச்சேன். ஆனா அதுல நான் எதுவும் விஷம்லாம் போடல. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுப்பா. என்னை நம்புங்க" என்று லக்ஷ்மி கூற, அசோக் மீண்டும், "அது எப்படி? நீங்க தான் சமைச்சீங்க. அப்போ அதுல யார் பாய்சன் போட்டது?" என்று அசோக் மீண்டும் கேள்விகளை எழுப்ப, ஆதி திடீரென்று, "டேய் மச்சான், நிறுத்து. ஆண்டி, நீங்க போங்க" என்று ஆதி கூறியதும் லக்ஷ்மி ஒரு பயந்த பார்வையுடன் ஆதியை பார்த்துவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினார். ஆதி லக்ஷ்மியை அனுப்பிய விதம் விஸ்வாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. "டேய், என்னடா முழுசா விசாரிக்காமையே ஆண்டி அனுப்பிட்ட? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா?" "இல்லை விஸ்வா, ஆண்டிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." "டேய், அவங்க கையால இத்தனை வருஷமா நான் சாப்பிட்ருக்கேன். அவங்கள எப்படி சந்தேகப்பட முடியும்? கண்டிப்பா அவங்க இதை பண்ணியிருக்க மாட்டாங்க." "அது சரிடா, அப்ப யார் தானே பண்ணியிருப்பாங்க?" என்று அசோக் கேட்க, ஆதி தனது கோட்டை கழற்றிவிட்டு அந்த அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். அவனது கண்கள் அனலாக கொதித்தன. ஆதி இருவரிடமும், "டேய், இதை கண்டுபிடிக்க ஒரே வழி. கிச்சனில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை இப்போவே செக் பண்ணலாம். நேற்று ஆண்டி சமைச்சதுலேருந்து நம்ம பாடி கார்டு தட்டு எடுத்துகிட்டு போன வரைக்கும்
ஒரு ஒரு நிமிஷத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணலாம். அந்த சாப்பாட்டு தட்டு யாருக்காவது கை மாறுச்சா, இல்லை கிச்சனுக்குள்ளே யாராச்சும் வந்தாங்களா, எனக்கு தெரியணும். அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரிய வரட்டும். அப்பா இருக்கு. என்று மேலே ஆதி உண்மையை நெருங்கிக் கொண்டிருக்க, கீழே ரம்யா எக்ஸிட் பாயிண்டில் இருக்கும் 2 முக்கியமான சிசிடிவியை மட்டும் அணைத்துவிட்டு மீராவை தப்பிக்க வைக்க தயாராகி கொண்டிருந்தாள். மேன்ஷனின் தரைத்தளத்தில் இருந்த அந்த ரகசிய கட்டுப்பாட்டு அறை இப்போது ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. ஆதி, விஸ்வா மற்றும் அசோக் மூவரும் அந்த பிரம்மாண்டமான மானிட்டர் திரைகளையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். ஆதியின் கண்கள் திரையில் ஓடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியையும் மிக கூர்மையாக கவனித்தன. திரையில் சமையலறையின் காட்சிகள் ஓடின. லக்ஷ்மி சிவத்திற்காக அந்த உணவை ஒரு தட்டில் மூடி வைத்துவிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு சமையலறையை விட்டு வெளியேறினார். ஒரு 10 நிமிடங்கள் அந்த இடம் அமைதியாக இருந்தது. திடீரென்று சமையலறையின் பின்புற கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். அவள் மிகவும் எளிமையாக ஒரு சாதாரண சுடிதாரில் இருந்தாள். அவளது முகம் புதியதாக இருந்தது. அவள் இந்த மேன்ஷனில் வேலை செய்யும் பணிப்பெண்ணும் இல்லை. மிகவும் நிதானமாக பயமில்லாமல் நடந்த அவள் சிவத்திற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தட்டை திறந்து தனது கையில் வைத்திருந்த ஒரு சிறிய பாட்டிலில் இருந்து ஏதோ ஒரு திரவத்தை அதில் ஊற்றினாள். பிறகு எதையும் தொடாமல் வந்த வழியே மறைந்தாள். ஆதி அதிர்ச்சியில் உறைந்து போனான். டேய், யாரா இவ? இவளை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்திருக்கியா? நம்ம மேன்ஷன்ல இவளை நான் பார்த்ததே இல்லையே என்று ஆதி குழப்பத்தில் கேட்க, அசோக்கும் விஸ்வாவும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.